வணக்கம் லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெளிவா செம்ம குவாலிட்டியா 2 வண்டி வந்து பாருங்க சார். அருமையான ஸ்கார்பியோ வந்துக்குது. இந்த வண்டி பற்றி சொல்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். முதல் வண்டி பற்றி சொல்லுறேன் கேட்டுங்க. 2008 அதாவது 6ல் ரிஜிஸ்டர் ஆகி 10ல் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது. வண்டி பார்த்தினா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வண்டியை செலவு பண்ணிக்கிறாங்க. அதாவது ஸ்கார்பியோவில் வந்து நியூ ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. நியூவில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. அவ்வளோ அருமையாக பண்ணிடுறாங்க சார். சூப்பராக இருக்கும். எஃப்சி கரண்ட் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட் இருக்குது, 4 டயரு, சஸ்பென்சரு, பாடியிலேருந்து தெளிவாக இருக்கும். விலையை கேட்டால் நீ அசந்து போயிடுங்க. எவ்வளோ கேட்டால் ட்விஸ்ட்டு சார். விலை ட்விஸ்ட்னா என்னை பற்றியும் தெரியும். ஆனால் கம்மியாக கொடுப்பேன். விலை கம்மியாக கொடுப்பேன். ஸ்கார்பியோவை யாருமே தர முடியாத ரேட்டில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எங்கே போய் வாங்கினா சார். நேற்று ஒரு அண்ணன் சொல்ல பாரு. எப்படி சுத்து பாரு. எப்படியா நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. டீசல், பெட்ரோல் எவ்வளோ அருமையாக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டு பாருங்க. அருமையான ஸ்கார்பியோ வந்துக்குது. 2006 2010 ரிஜிஸ்டர் இருக்குது. எஃப்சி கரண்ட்டு, இன்சூரன்ஸ் கரண்ட்டு, ஏசி, பவர் ஸ்டேரிங்கு நல்லா தெளிவாக செம்மையாக இருக்கும். உள்ள இன்ட்லையும் காமிச்சிட பாருங்கள். அடுத்து பாருங்கள் சார். விலை கம்மியாக சொல்லணும்னு நினைக்காதீங்க. சில காரணம் இருக்கும். சரவணம் சொன்னா ஒரு காரணம் இருக்கும். பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுங்க. பணத்தோடு வாங்க. கண்டிப்பாக சொல்கிற மாதிரி இந்த வண்டி கம்மியாக கொடுத்துருவேன். அடுத்து பாருங்கள். செவர்லெட் குரூஸு 2012 மாடலு, 3 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் கஸ்டமர் வந்து 3,60,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க ஒரு 350, 3.25, ஒரு 3 ரூபாய் 2.90 கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அவ்வளோ அருமையாக தெளிவாக சரியான வண்டி சார். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரலாக்கு, பட்டன் ஸ்டார்ட்டு, சன் ரூஃபு எல்லாமே இருக்கு வண்டியில். 2 வண்டி இன்ட்ரில் காட்டுற பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். எது இல்லையோ ஸ்கார்பியோ மட்டும் விட்டுறாதீங்க. அவ்வளோ அருமையாக சார் ஸ்கார்பியோ. இந்த ஸ்கார்பியோ பற்றியும் சொல்கிறேன், சில விஷயத்தையும் சொல்கிறேன். வீடியோ பார்த்துன்னு இருக்க இன்ட்லி காமிச்சு பாருங்கள். பாரு. அதாவது வண்டி பார்த்தினாக்கா இந்த ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்து லேட்டஸ்ட் நியூ டைப் வந்து ஆல்டர் பண்ணிடுறாங்க சார். ரக்கடாக இருக்குமா ஃபேஸு சார். அவ்வளோ அருமையாக சார். இன்றைக்கி வந்து பார்த்தினாக்கா மலைக்கு ஹீல்ஸுக்கெலாம் பார்த்தினாக்கா ஸ்கார்பியோ விட்டுறதுக்கு ஆளே கிடையாது. 10 பேர் போகிற இந்த மலையில் கல் கூட பேத்துன்னு போகும். அந்த மாதிரி போகும் சார். நல்லா சரியாக இருக்கும் சார். உள்ள இன்ட்லி காட்டம் பாருங்கள். எல்லாம் நியூ டைப் ஆல்டர் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் செலவு பண்ணிடுறாங்க அந்த வண்டியை. யாருமே சார் 2024 பேருக்கு சார் வண்டி பார்க்கறதுக்கு. போய் காட்டு, உள்ளே போய் காட்டு போ. டயர் பாயிண்ட்லேருந்து, சஸ்பென்ஸ்லேருந்து, இன்ஜின்லேருந்து ஒரே குறை சொல்ல முடியாது. நீ 2024 ஓட்டினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் வண்டி. புது டயர் சார் வண்டி. இந்த 10 பேர் போகிற வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கு சார் வண்டி. நேற்று தான் வந்துச்சு வண்டி. ஒரு வக்கீல் அட்வொகேட் ரெடி பண்ணிடுற வண்டி. சமன் ரதம் மாதிரி ரெடி பண்ணிக்கிறார். ஏசி, பவர் ஸ்டேரிங்கு வெறும் 83,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது. பின்னாலே ஆல்ட்ரு பண்ணிக்கிறாங்க. பின்னாலே வந்து இதே வந்து பார்த்தா 2006 10 பார்த்தீங்கன்னா ஓல்டு ஷேப் வந்துடும். எல்லாம் ஆல்ட்ரு பண்ணிடுறாங்க வண்டி. சரியாக சார் வண்டி பாருங்க. இந்த ஸ்டெப்னி கூட இப்போ நல்லாயிருக்கு. ஸ்டெப்னி இதுக்கே வந்து பிடிக்க பண்ணோம். இந்த ஹெட்லைட் டூம் பார்த்தீங்கன்னாக்கா நியூ டைப் எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணிடுறாங்க. இந்த ஓல்டாக இருந்தாக்கா சின்ன ரவுண்டு டூம் வந்துடும். டயர் பாயிண்ட்டு பாருங்கள். இது உள்ள காமிச்சா டச் ஸ்க்ரீன் செட்டு பார்த்தீங்கன்னா இதே 36,000 ரூபாய் செட்டு மட்டுமே. டச் ஸ்க்ரீன் செட்டு அதாவது சன் டிவி, ராஜ் டிவி, அதே பார்த்தீங்கன்னாக்கா கேடிவி பார்க்கலாம், ஜெயா டிவி பார்க்கலாம், அதே பார்த்தீங்கன்னாக்கா விஜய் டிவி பார்க்கலாம், காமெடி பார்க்கலாம். எப்படியா நல்லா இருக்கும் வண்டி.
சூப்பராக. அடுத்து க்ரூஸு காட்டுறேன் பாருங்கள். விட்றாதீங்க. நான் சொல்கிற ரேட்டு பார்த்துங்க. கஸ்டமரு எவ்வளோ செலவு பண்ணிடுறாங்க? 3 லட்சம் செலவு பண்ணிடுறாங்க. எவ்வளோ? 3 லட்சம் செலவு பண்ணிடுறாங்க. எவ்வளோ? 3 லட்சம் செலவு பண்ணிடுறாங்க. புரிஞ்சுங்க. அப்போ சரவணன் எவ்வளோ கம்மியாக கொடுப்போம் தெரிஞ்சுங்க. வேலை எவ்வளோ பார்த்தா ட்விஸ்ட்டு எப்படியா? செலவு எவ்வளோ பண்ணிடுறாங்க? 3 லட்சம் பண்ணிடுறாங்க. எவ்வளோ பண்ணிடுறாங்க? 3 லட்சம் பண்ணிடுறாங்க. அப்போ வண்டி ரேட்டு எவ்வளோ முடிய தெரிஞ்சிடும். ஏன்னா வேலை சொல்ல வேணாம் சொன்னார் என்கிட்ட. கிட்டவா பேசலன்னாரு. எவ்வளோ செலவு பண்ணிடுறாங்க? 3 லட்சம் செலவு பண்ணிடுறாங்க. கிட்டவா. வண்டி அருமையாக இருக்க வண்டி, தெளிவான வண்டி சார். இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது தெரியல. அருமையாக வண்டி சார். அலாய் வீலு, டச் ஸ்க்ரீன் செட்டு, சூப்பராக சார் வண்டி. நச்சுன்னு வண்டி கேட்டு. சீட்லாம் பாருங்கள் சார், அவ்வளோ அருமையாக சார் சீட்டுங்களாம். மேலே சன்ரூப் காட்டுப்பா. அதாவது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, க்ரூஸ் கண்ட்ரோல் நல்லா சார் வண்டி. குறையே சொல்ல முடியாது சார் வண்டியில். சீட் கவர்லேருந்து இன்ட்லேருந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும். சாவி அது ஒன்று சரி. எங்கே வச்சுதா சார்? இது வந்து கிளச்சி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணது பாருங்கள். உள்ளே வந்து செம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது வந்து வால்யூம் கண்ட்ரோல்லாம் இருக்குது பாருங்கள். கிளச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இது பட்டன் ஸ்டார்ட்டு பாருங்கள். இந்த பட்டன் ஸ்டார்ட் ஆன் பண்ண. ஏன்னா ஒருத்தர் சாவியில் போடுறாங்க தெரிய மாட்டேங்குது. பேண்ட் ஓப்பன் பண்ணிட்டு பா உக்காஞ்சோன்னு ஏசி அப்படியுமா சார். அதே மாதிரி பாருங்கள். இதில் வந்து சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் அப்படி அங்கே தோணும். இது பாருங்கள் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இதுலேயே எதுனா வந்து பார்த்து கம்பல்சரி நீங்கள் வண்டி ஓட்ட சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு பெல்ட்டு என்ன பண்ணி தெரியாது. தயவுசெய்து சீட்டு பெல்ட்டு போட்டு ஓட்டுங்க. இந்த சீட்டு பெல்ட் இப்படி போட்டு, சீட்டு பெல்ட்டு எந்த வண்டியாக இருந்தாலும் தயவுசெய்து இல்லைனா போட்டு, நம்மளுக்கு சேஃப்டி தான் மெயின் முக்கியம். நல்லா கரெக்டாக போட்டு ஓட்டுங்க. ஹெட்லைட்லாம் பார்த்து போய் பாருங்கள். வைஃபர் பாருங்கள் சூப்பராக வைஃபரு. லைட்லாம் பாருங்கள் சூப்பராக பாருங்கள். அதேமாதிரி இண்டிகேட்டர் பாருங்கள். இன்ஜின் பேண்ட் ஓப்பன் அது சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்கிறது, ஆயில் அடிக்கிறது எதுவுமே வராது. டீசல் வண்டி லிட்டர் 20 வரும் சார் மைலேஜ். ஆயில் சர்வீஸோ கூலண்ட் ஆயில் எதுவுமே நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஸ்கார்பியோ ஆவா பாருங்க சூப்பரா. நல்லா பக்கா ரெடி பண்ணி. அதாவது வண்டி பாருங்க சும்மா அப்படியே ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறது. ஆஃப் பண்ணிட்டு நான் வண்டி பாருங்க சும்மா அப்படியே பாருங்க. பெட்ரோல் வண்டி மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக் இருக்குது வண்டியில். இதில் சென்ட்ரல் லாக் பண்ணிக்கலாம் எல்லாமே. சாவி எங்கே இது இதுக்கு தான். சூப்பராக அப்புறம் வண்டி. விட்றாதீங்க. நல்ல வண்டி, அருமையான வண்டி. இந்த வண்டி ரேட்டு கட்டினாக்கா செலவே எவ்வளோ பண்ணிடுறாங்க? 3 லட்சம் பண்ணிடுறாங்க. வேலை பார்த்தினாக்கா ட்விஸ்ட்டு
நல்ல வண்டி விட்டுறாதீங்க. 2 வண்டி சொல்கிறேன். இது வந்து 3,4 லட்சம் கேட்குறாங்க. இது வந்து விலை சொல்லிக்கிறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி எடுத்துறேன். நல்லாயிருக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. சார் ஆண்ட முன்னத்தில் வந்து நான் என்னால் வந்து ஒரு 1000 வண்டி அச்சீவ் பண்ணி முடியும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் தொட்டுவிடுவேன் சார். ஆனால் கண்டிப்பாக நேற்று பாருங்கள், இவ்வளோ வியாபாரத்துலேயும் சந்தோஷமாக ஒருத்தர் எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அவ்வளோ அளவு கொண்டா சந்தோஷம். கிட்ட 4 வருஷம் வீடியோ பார்த்து ஒரு சிரிப்பே சிரிச்சுட்டு போய்ட்டேன். உலகம் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அந்த வீடியோ பார்த்து கேட்டுருந்தேன். அந்த வீடியோ மட்டுமே 55,000 அந்த வீடியோ பார்த்துருக்காங்க. எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். இந்த சந்தோஷத்துலேயே பாருங்கள், நாங்கள் வந்து மார்கழி மாதமானா கோயிலுக்கு போவோம். நாங்கள் என் குடும்பமே, நான், எங்கள் அம்மா, எங்கள் ஒய்ஃபு எல்லாமே அந்த 30 நாள் கோயிலுக்கு போயிட்டு சுற்றிடுவோம். அங்கே புள்ளா கோயில் ஒன்று இருக்கும், பிள்ளையார் கோயில். சுற்றிட்டு வரும்போது டெய்லியும் வெடிகாலம் 5 மணிலாம் வருவோம் எங்கள் அம்மா. எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப உயிர் சார். ஏன்னாக்கா காலைல வந்தாங்க, நல்லா இருந்தாங்க. சாயங்காலம் வரை கரெக்டாக ஒரு 7 மணிக்கு ஃபோன் வருது எனக்கு. எங்கள் வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணு, உங்கள் அம்மாவுக்கு என்ன முடியல, மூச்சு சரி விட்டுட்டு அப்படியே சொன்ன உடனே என்ன போச்சு, எங்கள் கஸ்டமர் வர முடியல. சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் அம்மா எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சார். எனக்கு எங்கள் அம்மா என்ன நினச்ச உடம்பு சரியில்லை, டே மணி நீ போடான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து சரன்னு கிளம்பிட்டான் என் தம்பி. சரன்னு போயிட்டு எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்து போயிட்டான். நான் இந்த ஸ்கார்பியோ எடுத்து விட்டாங்க. சரி இந்த கஸ்டமர் அம்மா தொலை வந்து சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சார் ஒன்றும் இல்லை சார், வண்டி மட்டும் கொடுத்து நாளைக்கு பேசுகிறேன் சார் சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்துன்னு சரன்னு போனேன். நானும் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு எங்கள் அம்மானா இருந்தாலும் உயிர் சார். விட்டுட்டு எங்கள் அம்மா போய் கரெக்ட் டைமே பிக்கப் பண்ணி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த வண்டியில். தெய்வம் சார், தெய்வம் சார். போயிட்டு நல்ல மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிட்டு வந்தேன். இப்போ பாருங்க, எவ்வளோ இருந்தாலும் எப்படி சொல்ல பார்த்து என்னை பார்த்தோன்னே எங்கள் அம்மாவுக்கு இதுவாகிடுச்சு, நல்லா ஆயிடுச்சு. அன்பாக 4 வார்த்தை பேசினாவே. அதுமாரி சார் 1000 காசு பணம் வந்தாலும் சரி சார், ஒரு உடம்பு சரியில்லைனா ஒன்றா கூடிக்குது சார். அதாவது சண்டை சச்சூர் யாராக இருந்தாலும், ஒரு அப்பா அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும், சண்டை சச்சூராக இருந்தாலும் தயவுசெய்து ஒன்றா கூடிங்க. எங்கள் வீட்டில் பாருங்கள், எங்கள் அம்மா உடம்பு சரியில்லைன்னா நல்லா இருந்தவங்க தான். எந்த நேரத்தில் என்ன வரும்னு தெரியாது யாருக்குமே. எங்கள் தம்பி ஒய்ஃபு, நாங்கள், எங்கள் அப்பா, எங்கள் பசங்க எல்லாம் கும்ப கூடினாங்க. அப்போ பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமாயிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு. அப்படியே சே நம்மளையும் பார்த்துக்கிறதுக்கு ஆளுகிறான்னு ஒரு சந்தோஷம் ஏந்து உக்காண்டாங்க ஒரு ஆளுக்கு. எப்படி சொல்கிறது சார், அந்தமாரி கும்பல் கூடி சேர்த்துங்க சார். நேற்றுலாம் அவசப்பட்டேன் சார். நேற்று வண்டியை கரெக்டாக மணி 11:30 ஆயிடுச்சு எங்கள் அம்மா இட்டு அதுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேற்று. எங்கள் அம்மா பேர் மகாலட்சுமி. ஆனால் உண்மையில் லட்சுமி அந்த அம்மா. நம்ம நல்லா மனசார வேணும் சார், வேறு எது கேளு. எனக்கு எங்கள் அம்மா உயிர் சார். எங்களுக்கு நான் எதுக்காக அழப்பட்டேன், எங்களை அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க சார் எங்களுக்கு. சார் எங்கள் வீட்டில் கஷ்ட காலத்து கூட இவ்வளோ பருப்பு இருக்குது, கடலப்பருப்பு. அந்த கடலப்பருப்பில் என்ன பண்ணுவாங்க, வடை சுடுவாங்க. வடை இவ்வளோ பருப்பில் எத்தனை வடை வந்துடும், 4 வடை 5 வடை வர்றது பெரிய விஷயம். எங்கள் அம்மா என்ன தெரியும் பண்ணாங்க, கரெக்டாக என்ன பண்ண சின்ன அந்த 5 வடையை சுடுவாங்க, எண்ணெயில் சுட்டு 5 பேரும் கொடுத்துட்டு எங்கள் அம்மா கூட இருப்போம் அப்படியே இருப்போம், சாப்பிட கூட மாட்டேன். பெற்றவங்க நல்லா பார்த்தனா மனைவி நல்லா பார்த்துக்கணும் ஒரு அர்த்தம் சார். என் அனுபவத்தை சொல்கிறது சார். எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துட்டேன், என் மனைவி நல்லா பார்த்துட்டு சார். நீங்கள் நல்லா இருப்போம். என்ன சொல்ல முடியல, நேற்று 11-12 மணிக்கு ஆயிடுச்சு இங்கே வரத்துக்கு. இந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். எங்கள் அம்மா வேறு மகாலட்சுமி. அந்த அம்மா நல்லா கிடம்பு. எனக்கு வேறு எதுவுமே சார் காசு கொடு இப்படி பார்த்துருந்தாங்க. வந்து சொல்லிட்டு வந்தேன், அம்மா பார்த்துக்குமா, நான் எதோ இருந்தாலும் வந்து பார்த்துன்னு சொல்லிட்டேன். நானும் என் தம்பிங்கன்னா ஒரு ரொம்ப உயிர். நான் விடவே மாட்டேன், என் தம்பி விட மாட்டேன், நானும் விட மாட்டோம். மகாலட்சுமி அந்த அம்மா பேர். கிட்டத்தட்ட ஒரு 200 பேராது மனசார அந்த அம்மா நல்லா 200 எடுத்து. நன்றி வணக்கம். வீடியோ போட்டு சொல்ல விட முடியல சார். நன்றி வணக்கம் சார்.